காவேரி வந்து இந்த மாதிரி எனக்கு பிடிச்சவரா, அதே மாதிரி வந்து என் மேலே உயிரே வச்சுருக்கவரான்னு வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக என் கண்ணு முன்னாடி தான் நடக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் பிடிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவர் என்ன இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க யாழினி கூட. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க விஜயும் வந்து நம்ம அம்மும். அவங்கள பார்த்துட்டு அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து மிஸ் நைட்டே என் அப்பா இங்கேயே என்னை ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு, அதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். யாழினி ஓடி போய் கட்டிக்கிறாங்க. அம்மு நிச்சயமாகவே நீங்கள் நைட்டு இங்கே என் கூட தங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என் அப்பாவே என்னை இங்கே தங்க சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாரு, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அது மட்டும் கிடையாது, நாளைக்கு காலையில் இங்கேருந்து நான் ஸ்கூல் போக போகிறேன் மிஸ். இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு ரெகுலராக வர ஆரம்பிப்பேன். என் அப்பா சொல்லிட்டாரு வேறு ஸ்கூல் மாற்ற மாட்டாராம், இதே ஸ்கூலில் என்னோட கண்டினியூ பண்ணிக்க சொல்லியிருக்காரு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விஜய் இப்படி பண்ணுறாரு, ஒரே நாள் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. யாழினி வந்து வா அம்மு நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பெட்ரூமில் 2 பேரும் வந்து அப்படியே தலைகாணிலாம் போட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து தம்பி இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க. வேணாம் பரவாயில்ல, நான் பரவாயில்ல தம்பி இதில் இருக்க குடிங்க தம்பி அப்படின்னோடனே சரி சொல்லிட்டு விஜய் வந்து குடிக்கிறாரு. எல்லாருமே சந்தோஷமாக விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வந்து காவேரிக்கு அப்படி பார்த்து விஜய் டென்ஷனாக வராரு. இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, அதனால தான் குழந்தைய கூட கூட்டின்னு வந்து விட்டுருக்காரு. இவ்வளோ சந்தோஷப்படுவாரா, எனக்கு கல்யாணம் நினைச்சுன்னு இவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலாக வராங்க. இங்கே வந்து என்னடி தம்பியை பார்த்து முறைச்சிட்டு இருக்க, அவர் என்ன பண்ணார் உன்னை, என் கல்யாணத்தை கெடுத்தவரே அவர் தானே, இப்போ அவரை கூட்டின்னு வந்து காஃபி கொடுக்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் அநியாயமாக போச்சு, அவர் தான் சொல்லிட்டாருன்னு சொன்னல கல்யாணத்துக்கு அதுக்கு அவருக்கும் நீ இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறமா அவரை எதுக்கு நீ கோச்சிக்கிற அப்படின்றாங்க. இங்கே பாருமா, அவர் என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டில் இவர் தான் சொல்லியிருக்கணும், இவர் தான் எதையோ சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருக்கணும். இங்கே பாரு காவேரி, தம்பியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசாத, அவர் வந்து சொல்லலைன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் விட்டுரு. அதுக்காக ஒருத்தரை சந்தேகப்பட்டு இருக்குது ரொம்ப பெரிய தப்பு காவேரி. சும்மா வந்தவங்களை ஏதாவது சொல்லிட்டு தான் அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அம்மா இப்படி தானே எப்போவுமே அந்த விஜய்க்கு தலைமையில் தூக்கி வச்சுருந்தா கொண்டாடுவாங்க. என்னை பார்த்தாவே இவங்க பொண்ணு பாரு நடத்துகிறாங்க, அவரை தான் புள்ள மாதிரி நடத்துகிறாங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. விஜய் வந்து சரின்னு சொல்லிட்டு அம்முக்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ கரெக்டாக வெளியே வராரு நம்ம வந்து நிவின். ப்ரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்கள் பிரதர் அப்படின்றாங்க. காவேரியோட கல்யாணம் எப்படி நினைச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னோடனே எனக்கு தெரியாது. காவேரி வந்து சொன்னோன்னே எனக்கே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் எதனால் இப்படி நடந்ததுன்னு ஒன்றும் புரியல. யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா பிரதர் அப்படின்னு சொன்னோன்னே வேறு யார் நம்ம அத்தை தான் அப்படின்னோடனே அதிர்ச்சியடையார் விஜய். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நிவின் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சியடைகிறாரு விஜய். இவ்வளோ நடந்திருக்கா, அத்தை என்னமோ நினச்ச பிரதர் பயங்கரமான ஆளாக தான் இருக்காங்க அப்படின்னா சாரதா வராங்க. என்னை பார்த்தா 2 பேரும் பேசுகிறீங்களா, ஆமாம் அத்தை பின்ன நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னு விஜய் பிரதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் மாப்பிள்ளை அப்படின்னோடனே சொல்லுங்கள் அத்தை அப்படின்றாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க மாப்பிள்ளை, இதுக்கப்புறம் காவேரியோட மனசு மாறணும், நம்மளாம் யோசனை பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, வேறு என்னத்தை பண்ணுறது, அது ரெடியாக இறங்கி தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும். எப்படி காவேரியோட கல்யாணத்தை நான் நிப்பாட்டணும் அதே மாதிரி காவேரியை சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் மாப்பிள்ளை, இந்த நம்பிக்கையோடு நீங்கள் போகலாம் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து அதிர்ஷ்டடைகிறார் விஜய். அத்தை அதெல்லாம் முடியாது அத்தை, காவேரி என் மேலே இன்னமும் கோவமாக தான் இருக்கா, அது மட்டும் கிடையாது இப்போ கல்யாணம் நினைத்து காரணம் கூட நான் தான் நினைக்கிறா, அப்போ எப்படி அத்தை என்னை அவள் கல்யாணம் பண்ணிப்பா, எனக்கு தெரிஞ்சு அவள் சம்மதிக்கவே மாட்டா, நம்ம தேவையில்லாமல் எதுக்கு அத்தை டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னோடனே அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க மாப்பிள்ளை, நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ பண்ண உங்கள் அத்தைக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியாதா. ஆமாம் பிரதர், நம்ம அத்தையை பற்றி நீங்கள் வந்து குறைவாக இட போடாதீங்க, பார்த்தீங்களே எப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா 3 பேரும் சிரிக்கிறாங்க.